हरिबोल दंडवत प्रणाम. நான் ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் ಶುದ್ಧ ಭಕ್ತನಿಗೆ ಅಡೆಯಾಳಗಳು சொல்லிட்டு இருக்காங்க. ವಚನೇರ ಅಗೋಚರ ಬೃಂದಾವನ ಏನೋ ಸ್ಥಳ ಸ್ವಪ್ರಕಾಶ ಪ್ರೇಮಾನಂದ ಗಣ ಜಾಹಾತೆ ಪ್ರಕಟ ಸುಖ ನಾಹಿ ಜರಾ ಮೃತ್ಯು ದುಃಖ கிருஷ்ணலீலா ரச அனுக்ஷன். நம்ம பேச்சுக்கு மேலே இருக்கு பிருந்தாவன சொல்லி இடம். நம்ம பேசிட்டு அதுக்கு புகழ்ச்சி அதுக்கு சொல்ல முடியாது. அங்கே பிரேமானந்ததாக இருக்கு. அது தானாக வெளிச்சம் கொடுக்கும். அப்படி அங்கே எப்பவுமே ஆனந்தம் இருக்கு. ஜரா சொன்னால் ஓல்டேஜ், வயசாகிறது, மிருத்யு சாவு துக்கம் அங்கே கிடையாது. எப்போவுமே கிருஷ்ண லீலா ரசா எப்போவுமே. இப்போ ஒரு சுத்த பக்தன் பார்வையில் பிருந்தாவனம் எப்படி இருக்கு பேசி நம்ம சொல்ல முடியாது. பிருந்தாவனம் என்ன சொல்லி அது ஒரு அனுபவிக்கிறது இடம். ஸ்வப்பிரகாஷா தானே வெளிச்சம். இது நம்ம யாருக்கு பிருந்தாவனம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம வெளியில் உள்ள விஷயம் தானே பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ கோயில், ஏதோ மடமும், ஏதோ இது பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கிருஷ்ணலீலா யாருக்கு சொல்ல முடியாது. அது தானே இதயத்தில் வரும் ஸ்வப்பிரகாஷம். அங்கே என்ன சொல்கிறது, எப்போவுமே பிரேமானந்தம் இருக்குது. பிருந்தாவனச்சுன்னா பிரேமத்தின் ஆனந்தம், வேறு விஷயமே இல்லை. நம்ம இந்த கண் வச்சு உண்மையாக பிருந்தாவனம் பார்க்க முடியல. ஸ்வப்பிரகாசத்தை தானே இதயத்திலே அது வெளிச்சம் போல வரும். அப்படி கூட நமக்கு இனி ஆகலை. அங்கே எப்பவுமே சுகம் ஆனந்தம் இருக்குது. அங்கே வயசாகிறது, சாவு, துக்கம் இதெல்லாம் கிடையாது. கிருஷ்ண லீலா ரசா எப்போவுமே நடந்துகிட்ருக்கு 24 மணி நேரம். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு சொன்னால், மக்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கோ இல்லை ஏதோ காரணம், பக்தி இருக்கலாம். அவங்களே நினைப்பான் பக்தி சொன்னால் நம்ம பிருந்தாவனத்தில் போய் அங்கே வாசம் பண்ணலாம் சொல்லி. சில பேர் வீடு வாங்கிடுவான், சில பேர் மடத்தில் போயிருப்பான். பட் பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பகவான் சொல்லிட்டு இருக்காரு 3 விஷயம். ஒன்று, நம்ம பிருந்தாவனம் தனியாக போகக்கூடாது. ஒரு சாது கூட இருக்கணும். அங்கே போய் கூட தனியாக எங்கே சுற்றக்கூடாது, சாது கூட தான் இருக்கணும். 2வது, பிருந்தாவனில் கூடுதல் நாள் இருக்கக்கூடாது. 3வது, அங்கேயே யார் வாசம் பண்ணிட்டு இருக்காரு பிருந்தாவனத்தில் அவர் பார்த்து நம்ம பேசக்கூடாது. நல்லது கெட்டது நமக்கு அந்த விஷயம் நமக்கு உள்ளதல்ல. இப்போ யார் அப்படி சாது இருக்காரு, நம்ம அவங்களுக்குள்ள பிருந்தாவனம் போக முடியும், அங்கே இருக்க முடியும். புரியணும். அங்கே போய் அபராதம் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ குரங்குகள் வாசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த குரங்கு எல்லாம் போன பிரிவிலே சாதுவாக இருந்தா, பக்தனாக இருந்தா, முயற்சி பண்ணிட்டு இருந்தா சொன்னால் ஒரு சின்ன சேவை இல்லை பகவத் நாமம் நமக்கு எங்கேயோ முன்னாடி கொண்டு போயிடும். அதே போல் ஒரு சின்ன அபராதம் நமக்கு எங்கேயோ தள்ளிடும் கீழே. அங்கே நம்ம எப்பவுமே ஒரு மஞ்சரி 12 வயசு அப்படி வாழணும். அங்கே போய் வயசாயிருக்கு எனக்கு சாவுக்கு இவ்வளோ பயம் இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே பகவான் சிந்தனையில் இருக்கணும். துக்கங்களும் அதை கொண்டு போகக்கூடாது. எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் எடுத்து பிருந்தாவனம் போகக்கூடாது. இப்போது முதல்ல சொன்னது நம்ம பேச்சுக்கு மேலே இருக்குது. இப்போ கோபால தாப்பனி உபனிஷத் சொல்கிறது, சாக்ஷாத் பிரம்ம கோபால புரிஹிதி. இந்த பிருந்தாவன தாமம் பகவான் ஸ்ரீ கோபால் அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காரு.
வராக புராணம் சொல்கிறது அந்யைவ காச்சித் சிருஷ்டிர் விதாத்து வத்திரேக்கினா. இந்த பிரஜமண்டல மதுரா மண்டல சொல்லுவோம். இது பிரம்மா போடலாம். பிரம்மா இடி சிருஷ்டி பண்ணியிருக்காரு, இடி பிரம்மாண்டம். பட் இந்த மதுரா பிருந்தாவனம் அவர் போட்டது கிடையாது. பகவான் எப்படி நித்தியம் இருக்காரு, அதே போல பகவானுக்கு உடம்புலே வந்திருக்கு. அப்படி கூட பத்ம புராணத்தில் சொல்லியாச்சு. அது வராக தேவன் பகவானுக்கு ஒரு அவதாரம் வராக. அவர் பூதேவிக்கு சொல்லிட்டு இருக்காரு, பிரஜ மண்டல மதுரா மண்டல போல ஒரு இடம் நான் முழு பிரம்மாண்டத்தில் பார்க்கலாம். பத்ம புராணம் பார்த்தால காண்ட சொல்கிறது பிருந்தாவனா நம்ம இந்த பௌத்திக கண் வச்சு பார்க்க முடியாது. அப்போ எப்படி நம்ம பார்க்க முடியாது, நம்ம பேசவும் முடியாது. அடுத்து சொல்லிட்டு இருக்காரு நரோத்தமதாஸ் டாக்கூர் பிரேமானந்தகனா. அங்கே பிரேமத்தின் ஆனந்தம் தான் இருக்குது. இப்போ சைத்தன்ய சரித்திரமத்தை சொல்கிறது சர்வக அனந்த விபு கிருஷ்ண தனு சம உப்பரியதோ வியாபி ஆச்சே நாஹிகோ நியம. இந்த பிருந்தான தாமம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு பக்தன் எங்கே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கேன், எங்கே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு இருக்கான், அங்கே பிருந்தாவனம் இருக்கு. அதுக்கு எண்ணம் இல்லாதது மேலே இருக்கு, கீழே இருக்கு, அங்கே எந்த கட்டளைகளும் கிடையாது. கிருஷ்ணனுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படியே பிருந்தாவனம் இருக்கு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரா ராதா கிருஷ்ணா வேற கிடையாது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரா பிருந்தாவனம் வேற கிடையாது. இப்போ நம்ம எங்கே இந்த உலகத்தில் எங்கே ஒரு பக்தன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிட்டு இருக்கான், அங்கே ராதா கிருஷ்ணர் இருக்கார், பிருந்தாவன தாமம் இருக்கு. நம்ம அந்த நிலைமையில வரணும். அதே போல பிருந்தாவனம் பிரஜேந்திரநந்தன் கிருஷ்ணா முழு முதல் கடவுளுக்கு தாமம். அங்கே ஸ்ரீமதி ராதாராணி மகாபாவத்தில் கூட இருப்பாங்க. 2 பேரும் என்ன லீலை பண்ணிட்டு இருக்காங்க, அது பிரேமத்தின் ஆனந்தத்தின் லீலைகள். அதில் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கஷ்டங்கள் நம்ம இது இடையில கொண்டு வரக்கூடாது. பிருந்தாவனம் நினச்சா பகவான் லீலைகள் ஆகிய எல்லா பிரஜவாசிகளும் பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட நம்ம ஒரு பிரஜவாசி போல பாவம் வச்சு பிருந்தாவனத்தில் போனால் ஆனந்தமாக நம்ம கஷ்டங்கள் நம்ம வயசு நம்ம இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அங்கே போனால் எப்போவுமே ஆனந்தத்திலே நம்ம பகவான் தியானம் நாமம் பண்ணுறது. அங்கே போயலாம், நம்ம எங்கேயே இருக்கோம், அங்கே நம்ம மனசுல நம்ம ஒரு பிரஜவாசி போல பகவான் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். பகவான் லீலை நினைக்கும்போ பகவான் நாமம் பண்ணும்போ நம்ம கஷ்டங்கள் சாவு இதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆனந்தமாக பகவான் சிந்தனை பண்ணணும். ஹரி போல் தன்வத்னா.